வணக்கம் மக்களே. வணக்கம். அம்மா ஒரு கூட்டத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கோம். மீஷோவில் இருந்து தான் எல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்டில் தான் இருக்குது. 200 250 ரூபா அவ்வளோதான். இதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செல்லப்பிள்ளை சால்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் போட்டுருங்க, ஹைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல சின்ன குட்டி பாக்ஸு, இது என்னன்னு பார்த்துருவோமா. இப்படி வெளியே பார்த்த உடனே தெரிஞ்சு போயிருக்கும்ல இது என்ன அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது. இந்த பாட்டில் வந்து இது வந்து பாட்டில் பிளாஸ்டிக் கண்ணாடி பாட்டில், கிளாஸ். இது அம்மா எண்ணெய் ஊற்றிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்லா உள்ள ஒரு நல்ல அழகான ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பு வந்து கழட்ட வேண்டியதில்லை. இந்த இங்கே ஒன்று இருக்குல்ல, நாங்கள் கழட்டிட்டு பார்த்தோம், ஆனால் கழட்டக்கூடாது, அப்படியே வருது ஆயில், அப்படியே போட்டிருந்தா கூட. இப்போ அது நல்லா இதை வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணி கேட்டவா. சும்மா கொஞ்சமாக வேணுன்னா அப்படி தோசை ஊற்றிட்டு அப்படி எப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கணும் லைட்டாக, அவ்வளோதான். அப்புறம் நிறையா வேணும்னா இந்த பட்டனை ஓப்பன் பண்ணோம்னா இதில் ஊற்றிக்கிறோம் லைட்டாக. அப்படியே குழம்பு தாளிக்கிறதுக்கு அதுக்கெலாம் வேணுன்னா இப்படி ஊற்றிக்கிடலாம் லைட்டாக. கரெக்டாக இருக்குமா? கொஞ்சமாக வரும், எண்ணெய் நிறைய எடுக்காதுல்ல, அதுக்காக இதை வச்சுக்கிடலாம். இது நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட ரேட் வந்து 135 ருபீஸ் தான். நல்லா இருக்குதுல்ல, கண்ணாடி கிளாஸு, நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டில்லாம் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கிறணும், கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கண்ணாடி பாட்டிலில் எது கையில் வைக்கல, பார்த்து ரொம்ப உஷாராக பண்ணிக்கிடலாம். அடுத்தது என்னன்னு பார்த்துடலாமா. எடுத்துட்டேன் அம்மா வெளியே. இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி, இது ஸ்டாண்ட் வந்துருக்கு. இதுக்கு 2 அந்த மேலே செவரில் வந்து இதை நம்ம ஒட்டிட்டு அதில் வந்து ஃபிட் பண்ணணும். இது உள்ள அமைக்கிற வேண்டியதான். அழகாக இருக்குல்ல பார்க்க. இதுதான் ஸ்டாண்டு. இதை வந்து என்ன பண்ணணும், இந்த இங்கே இருக்குல்ல, ஐயோ ராங்காக திருப்பிட்டேன். இது வந்து ஒரே சைடில் வரணும், இந்த இதை போடுறதுக்கு. இவ்வளோதான். 2 செட்டு இருக்குது. இது வந்து 150 தான். இது ரெண்டும் சேர்ந்து இது தனியாக வாங்கியிருக்கிறோம். இதில் வைக்கிறதுக்காக இன்னொன்று தனியாக இருக்குது. பாட்டெலாம் எங்கே வேணாலும் இதை வந்து எப்படி வேணாலும் என்ன வேணாலும் வச்சுக்கிடலாம். கிச்சனில் வச்சுக்கலாம், ரூம்ஸில் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சு என்ன பிடிச்ச மாதிரி பூவோ இல்லை செடியோ ஏதோ ஒரு பாட்டோ அது மாதிரி வச்சுக்கிடலாம். இப்போ நாங்கள் வேறு ஒன்று வாங்கியிருக்கோம், அதை எதையாவது வைப்போம். பார்க்கலாமா? இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி மான் ஸ்டாண்டு. இந்த சைடு மான் கொம்பு இருக்கிற மாதிரி, இந்த ரெண்டும் ஒன்று வெளியே பார்க்குற மாதிரி. இல்லை இப்படி எப்படி வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி இப்படி திருப்பியும் வச்சுக்கிடலாம். இப்படி திருப்பி வச்சுட்டு இது திரும்பினா இப்படி போயிடுது, இது இந்த பக்கம் தலையை காட்டுது. அதனால இப்படி வச்சிட்டோம்னாக்கோ 2 பேரும் வெளியே இருக்கிற மாதிரி, இந்த பக்கமும் அந்த பக்கமும் வர மாதிரி வச்சுக்கிடலாம். அந்த ஸ்டாண்ட் கூடவே இந்த கண்ணாடி பவுல், இது ஒரு பாட் மாதிரி, இதில் இப்படி வச்சுக்கிடலாம். வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றினாலும் சரி, தண்ணி ஊற்றி செடி வச்சுக்கிடலாம், சும்மா நார்மலாக செடியும் வச்சுக்கிடலாம். அதுதான் கியூட்டாக இருக்குல்ல, கியூட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை செவரில் ஒட்டிட்டு இது ரெண்டையும் இப்படி வச்சு அதில் நிப்பாட்டிடுறதுக்கு தான் இது வாங்குது. இது ரேட் வந்து 249. இது 2 மட்டும் இதான், இந்த ஸ்டாண்டும் இந்த கண்ணாடி கிளாஸும் சேர்ந்து 249 ருபீஸ். இது அது தனியாக 150ல. இப்போ எல்லாம் தனித்தனியாக வாங்கி செட் பண்ணிக்கிற வேண்டியதானே. ஓகேயா? நல்லா இருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து மளிகை கடைக்கு போன ஒரு பாத்திர கடைக்கு, மளிகை கடைக்கு இல்லை, பாத்திர கடைக்கு போனேன். அதில் இங்கே இது இருந்துச்சு, சூப்பராக இருக்குல்ல. நம்ம வேணும்னா சாக்லேட்டு இதில் ஊற்றி வேறு விதமாக மிட்டாய் எதனா ஊற்றி சால்விக்கு கொடுக்கலாம், வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இதை வாங்கினேன். இது எதனா பிஸ்கெட்டு அது இதுன்னு அச்சு வர வச்சு இந்த மாதிரி டிசைனாக செஞ்சு வச்சோம்னா கொஞ்சம் அழகாக இருக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் இதெல்லாம் வாங்க, நல்லா இருக்கலாம். 100 ரூபாய் இந்த இது 70 ரூபா. ஓகே, அவ்வளோதான். இது அடுத்தது என்னன்னு பார்த்துருவோமா. இந்த பாக்ஸில் இது வந்து பருப்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். எத்தனை விதமாக இருக்குதோ எல்லா வகையான பருப்பு வகையிலையும் இதில் போட்டு ஃப்ரிட்ஜிலையும் வைக்கிறதுக்கு வச்சுக்கிடலாம், வெளியே வேணாலும் வச்சுக்கிடலாம். ஏன்னா வண்டு கிண்டு பிடிக்காமல் இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் போடுவோம் நம்ம. நல்லா இருக்குல்ல. இது எப்படி அப்படி ஓப்பன்னா மொத்தமாக இப்படியும் ஓப்பன் பண்ணி
இதில் போட்டுடணும், எல்லாத்தையும் போட்டுருணும். 4 பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் 4 வகையான பருப்பு போட்டுக்கலாம். ஒரே பருப்பை வந்து ஃபுல்லாகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் நம்ம பிடிச்சதை போட்டு அழகா கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறோம். ரெண்டுமே காம்போல வாங்கினது. இது 245 இதோட பிரைஸ். 245. ஆமா. இதை எப்படி ஓபன் பண்ணுவீங்க? இதை இப்போ இதில் ஓப்பன் பண்ணிட்டு இதில் எல்லாத்தையும் கொட்டணும். கொட்டி முடிச்ச பிறகு திரும்ப அப்படியே வச்சு மூடிட்டு தனித்தனியாக ஒரு பருப்பு ஒரு டைம் எடுக்கணும்னா அவ்வளோதான். இந்த பாக்ஸ் வழியாக இது மட்டும் கொட்டும். நான் இப்போ போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இதை மூடிடணும். அப்புறம் இந்த பாக்ஸ் வழியாக வேறு என்ன பருப்பு எடுக்கிறோமோ அதை அப்படி கொட்டிக்கிற வேண்டியது. அழகாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து 3/4 கிலோ பிடிக்குதுப்பா பேக்கெட்டில், இந்த பாட்டிலில். இது இந்த 1/4 கிலோ தான் இங்கே கீழே இருக்கு போல. பச்சை பயிர் மட்டும் கம்மியாயிடுச்சு. பரவாயில்ல, வாங்கி போட்டுருவேன். ஏன்னா யூஸ் பண்ணிட்டேன், அன்றைக்கி யூஸ் பண்ணிட்டேன் பச்சை பயிர். அதெல்லாம் மீதி இவ்வளோ தான். வாங்கிடலாம். சூப்பராக இருக்குல்ல? ரெண்டுமே காம்போவில் 245. பரவாயில்ல. இதில் வந்து பயிரெல்லாம் போடலாம். பயிர் வகைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன்ல, கவரில் இருக்கிறது எல்லாத்தையும் அதில் போட்டு முடிச்சிடலாம். அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். பாக்ஸ்குள்ளேருந்து எடுத்துருவோம் வெளியே. இது வந்து ஹேண்டலோடு இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான். எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அதெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. மூடி, இது வந்து மூடி இந்த மாதிரி பாக்ஸாக இருக்குது. மூடி போட்டுட்டு நம்ம இதில் எல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் எதனா இருக்கிறதெல்லாம் ஹேண்டில் இது இப்படி உள்ளே வச்சு அப்படி இழுத்துக்கிறலாம். பெருசாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஓரளவுக்கு மீடியம் இல்லை, அதனால் இது போதும். இதில் வந்து ஒரு 4-5 இதில் 2 இதில் ஒரு இது கூட வச்சுக்கலாம். 1/2 கிலோ வாங்கினோம்னா இதில் 1/2 கிலோ இதிலே பிடிக்கும் காயெல்லாம். அது மாதிரி இது எல்லாமே சூப்பராக இருக்குதுப்பா. ஒரு மூடி போட்டு மொத்தம் இதில் 6 பீஸ் இருக்கும். ஆமாம், 6 பீஸ் இருக்குது. இது வந்து எவ்வளோன்னா 250. எல்லாம் அதுக்குள்ளே தான். 200 ரூபா, 250 ரூபா, 100, 150 ரூபா தூக்கி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இப்படி 3 ரூபா அனுப்பி வச்சிட வேண்டியது தான். கலரும் நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அமுங்கெல்லாம் இல்லை. சூப்பராக இருக்குது. அடுத்தது அதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான். இது வந்து நீட்டாக, இதுக்கு ஹேண்டில்லாம் கிடையாது. வெளியெடுப்போம். மொத்தம் இது மூடி. இதுவும் 6 பீஸ் தான். இதுவும் 224 இதோட ப்ரைஸ். இது ஒரு அதை விட இது கொஞ்சம் கம்மி. 25 ரூபா கம்மி. 24ன்றல. இதான் பாக்ஸு. இது மூடி நல்லா. இதுவும் பரவாயில்ல, ஓரளவுக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் உள்ளே தான் இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக வரும் ஒரு சில பாக்ஸ்லலாம். இது அதுலேயே வந்து ஒரு மாதிரி மேடாக எதுவும் தண்ணிலாம் இதாகாமல் இருக்கிறதுக்காக அதை மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதுலேயும் வந்து நான்வெஜ் வாங்கினோம்னா அதெல்லாம் எடுத்து மேலே டோரில் வைக்கலாம். ஃப்ரீசர் 2 இதில் மீன் வச்சுட்டு அப்புறம் வேறு கீழே வெஜிடபிள்ஸ் கூட வச்சுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதை தனியாக ஒரு பாக்ஸு. எல்லாமே பாக்ஸ் அலையே அழகுபடுத்திடலாம் ஃப்ரிட்ஜை. சரியா? தனித்தனியாக பாத்திரங்களில் வைக்காம இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். பாத்திரத்தில் கவரில் எல்லாம் கவரில் முட்டை அம்மா அதெல்லாம் எடுத்து கவரில் இருக்கிறது இதில் கூட வைக்கலாம். எல்லா கவரையும் வச்சு எதாவது என்ன இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்ணாடியாக இருக்குல்ல, அதனால தெரியும் பார்க்கறதுக்கு. அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம் தான் நான் இதை வாங்கி தர சொன்னேன். சரி, நான் இப்படி பண்ணிக்கிறேன், எனக்கு வாங்கி கொடு. நல்லா இருக்கா? அவ்வளோதான்ப்பா நம்ம மீஷோவில் வாங்கினது. எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு, எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதுவும் சொல்லுங்கள் கமெண்டில். ரேட்டெல்லாம் பரவாயில்லையான்றதை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.